நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. காரணம் பலவீனமானவர்கள் இவர்களுடைய சினிமா துறை ரகசியங்கள் பூரா எங்க டெல்லிக்கு தெரியும். நீங்க டெல்லி தான் பட்டாபாய் அமித்ஷா தான் இதை இந்தியாவில் பல மாநிலங்களில் பல அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்பவர். அவரே இப்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எங்க? தமிழ்நாட்டில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய ஆட்டத்தை மீறி வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. அவர் தான் கடைசியை ஜெயிப்பார். ஆட்டத்தை ஆரம்பித்தவர் அவர் தான், வெற்றி பெறுவர் அவர் தான், ஜெயிப்பவர் அவர் தான். டெல்லியிலிருந்து கிளம்பி வந்தார் மீடியாவோட. நான் எடப்பாடி பார்த்து கூட்டணி முடிச்சுட்டு வந்தார். போகும்போது முடிச்சுட்டு போயிட்டார். எடப்பாடி முடிச்சு விட்டாரு, கூட்டணி முடிச்சுட்டாரு. இப்ப எடப்பாடிய யாரு வந்து மிரட்டுறா? இப்ப பியூஷ் கோயல் வந்து மிரட்டுறாரு. யோ பேசி முடியா, கடைசியா கையில் போட பாஸ் வருவாரு. பாஸ் வரும்போது கையெழுத்து. எடப்பாடி முண்டவும் முடியல, முடங்கவும் முடியல. பியூஷ் கோயல் என்ன கேட்கிறாரு? திமுக நீங்களும் அன்கோ போட்டீங்க. ஜெயலலிதா மீது வழக்கு போட்ட திமுக உங்க மேல யாரு மேலே வழக்கு போடல. எடப்பாடி மீது வழக்கு போடல. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்மிஷன் யாரு மீது 5 வருஷமா வழக்கு போடல. வேலுமணி மீது இருக்கிற வழக்கை நீதிமன்ற வழக்கு பதிங்குது. ஆனா அட்வொகேட் ஜெனரல் என்ன தூக்கி ஓரமா போட்டாரு. பாத்துக்கலாயா, நம்மால் தாயா. எங்க பேசி முடிச்சாச்சு? துபாயில பேசி மாப்பிளையும் பேசி முடிச்சு 10,000 சீக்கல் கை மாறியதாக தகவல் வருது. ஜெயலலிதா மீது வழக்கு போட்ட திமுக இந்த எடப்பாடி அண்ட் கம்பெனி மீது வழக்கு போடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது பியூஷ் கோயல் கேட்கிறாரு. எதுக்கு அரசியல் பண்ணியா? அதிமுக அரசியல் இடத்தை தக்க வைக்கணுமா இல்லையா? ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன அரசியல் நடந்தது? அதே செய்ய மாட்டேங்கிறீங்க.